உலகில் மக்கள் தொகை அடிப்படையில் முதல் பெரிய நாடும், இராணுவ அடிப்படையில் 4வது பெரிய நாடும், நிலத்தின் அடிப்படையில் 7வது பெரிய நாடும் தான் நம்முடைய இந்தியா. இந்தியா ஒரு கலாச்சாரத்தின் தொட்டில். இந்தியாவில் ஏகப்பட்ட கலாச்சாரங்களும் பல மொழிகளும் பல மதங்களும் பல சாதிகளுமே இருக்குது. இன்றைய காலகட்டத்தில் இந்தியாவின் ஒட்டுமொத்த மக்கள் தொகை கிட்டத்தட்ட 150 கோடியை தாண்டி போயிட்டு இருக்குது. இப்படி உலகில் மிக பெரும் ஒரு சக்தி வாய்ந்த நாடாக இருக்கக்கூடிய நம்முடைய இந்திய நாட்டினை வெறும் 3 சமூகத்தினர் மட்டும்தான் கட்டுப்படுத்துறாங்க என்று சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? இந்தியா விடுதலை அடைந்து கிட்டத்தட்ட 77 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இந்த 77 ஆண்டுகள்ல இந்த 3 சமூகத்தினர் மட்டும்தான் இந்தியாவினுடைய அரசியல், பொருளாதாரம் போன்ற பலவற்றை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. இன்றுமே கட்டுப்படுத்தி கொண்டும் இருக்கிறாங்க. ஒட்டுமொத்த இந்தியாவுமே கட்டுப்படுத்தி வரும் அந்த 3 சாதிகள் எந்தெந்த சாதிகள், இவர்கள் எப்படி இந்தியாவை இன்றளவும் ஆண்டு வருகிறார்கள் என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். நான் உங்கள் கவி. 3ஆம் கண் தொடரில் முதல் பதிவு இந்தியாவை ஆளும் சாதிகள். ஒட்டுமொத்த இந்தியாவை கட்டுப்படுத்தி வரக்கூடிய ஒரே ஒரு சமூகத்தினர் யார் என்று கேட்டால் அனைவரும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு பதில் பிராமணர். பிராமணர்கள் தான் இந்தியா விடுதலை அடைந்ததிலிருந்து இந்தியாவை கட்டுப்படுத்தி வருகிறார்கள் என்று பலருமே சொல்லுவாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய 97% மக்கள் தொகையை 3% கொண்ட இந்த பிராமணர்கள் தான் கட்டுப்படுத்தி வராங்க என்றும் சொல்லுவாங்க. இது ஒரு நிதர்சனமான உண்மை. ஆனால் இந்த பிராமணர்களுக்கு பின்பு 2 சமூகங்கள் இருக்கிறாங்க. அவர்கள் யார் யார் என்பதை பற்றியும் இப்ப நம்ம பார்க்கலாம். இந்தியா விடுதலை அடைந்ததிலிருந்து இந்தியாவினுடைய ஆட்சி அதிகாரத்தில் நீண்ட காலம் இருந்தது யாருன்னா இந்த பிராமணர்கள் தான். சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள். இவர் 14 ஆண்டுகள் இந்தியாவை ஆட்சி பண்ணாரு. 1947 இருந்து 1964 வரைக்கும் இந்தியாவினுடைய பிரதமராக இருந்தாரு. அடுத்ததாக சுதந்திர இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் யாருன்னா திரு ராஜேந்திர பிரசாத் அவர்கள். இவரும் ஒரு பிராமணர் தான். அடுத்ததாக 2வது குடியரசுத் தலைவர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள். இவரும் ஒரு பிராமணர் தான். இந்தியாவினுடைய பிரதமர்களாகவும் குடியரசுத் தலைவராக மட்டும்தான் இந்த பிராமணர்கள் இருந்தார்கள் என்று கேட்டீங்கன்னா அது கிடையாது. இந்தியா விடுதலை அடைந்த சமயத்தில் இந்தியாவில் பல மாகாணங்கள் இருந்தது. அந்த மாகாணங்களின் முதல்வராக இருந்தது இந்த பிராமணர்கள் தான். இந்தியா விடுதலை அடைந்த பிறகு இந்தியாவில் இருந்த பல மாகாணங்களில் முதலமைச்சராக இருந்தவர்கள் இந்த பிராமணர்கள் தான். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா அஸ்ஸாம், பீகார், பாம்பே, பஞ்சாப், ராஜஸ்தான், மெட்ராஸ், ஆந்திர பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ் இப்படி பல மாநிலங்களுக்கு அன்றைய காலகட்டத்தில் முதலமைச்சராக இருந்தவர்கள் அனைவருமே பிராமணர்கள் தான். இவர்களுக்கு பிறகுதான் மற்றவர்கள் முதலமைச்சராக வந்தாங்க. இந்தியா விடுதலை அடைந்ததிலிருந்து இன்று வரைக்கும் கிட்டத்தட்ட 14 பிரதமர்களை இந்த இந்திய நாடு பார்த்திருக்குது. அந்த 14 பிரதமர்கள்ல கிட்டத்தட்ட 7 பிரதமர்கள் பிராமணர்கள் தான். ஜவஹர்லால் நேரு அவர்கள், லால் பகதூர் சாஸ்திரி, இந்திரா காந்தி அம்மையார், மொராஜி தேசாய், ராஜீவ் காந்தி, நரசிம்ம ராவ், அடல் பிகாரி வாஜ்பாய் இப்படி 7 பிரதமர்கள் பிராமணர்கள் தான். இந்த 7 பிரதமர்கள்ல லால் பகதூர் சாஸ்திரி மற்றும் மொராஜி தேசாயை தவிர மற்ற அனைவருமே இந்தியாவை நீண்ட காலம் ஆட்சி பண்ணாங்க. இவர்களை தாண்டி பிற சமூகத்தினை சேர்ந்த பிரதமர்களும் இருக்கிறாங்க. அவர்கள் அனைவருமே சிறிது ஆண்டு காலம் மட்டும்தான் இந்தியாவை ஆட்சி பண்ணாங்க. அதிக ஆண்டுகள் ஆட்சி பண்ணதுன்னா 2 பேர் மட்டும்தான். ஒன்று மன்மோகன் சிங், மற்றொன்று நரேந்திர மோடி அவர்கள். இந்தியா விடுதலை அடைந்து கிட்டத்தட்ட 77 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இந்த 77 ஆண்டுகள்ல 52 ஆண்டுகள் இந்தியாவினுடைய பிரதமராக இருந்த அனைவருமே பிராமணர்கள் தான். இப்படி ஆட்சியிலும் அதிகாரத்திலும் கோலொன்றி இருப்பவர்கள் தான் பிராமணர்கள். இந்த பிராமணர்களுக்கு பக்கபலமாக மற்றும் 2 சமூகத்தினர் இருக்கிறாங்க. அவங்க யார் யார் அப்படின்னா பனியா மற்றும் ஜெயின் சமூகத்தினர். இந்த 2 சமூகத்தினருமே இந்தியாவினுடைய மிக பெரும் வணிக சமூகத்தினர். இன்றளவுமே இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரத்தை கட்டுப்படுத்துவதுமே இந்த 2 சமூகத்தினர் மட்டும்தான். உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும்படி சொல்லணும் அப்படின்னா இந்தியாவினுடைய மிக பெரும் குழுமம், இன்றும் இந்தியாவை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு குழுமம்னா அது ரிலையன்ஸ் குழுமம் தான். இந்த ரிலையன்ஸ் குழுமத்தின் உரிமையாளர்கள் அம்பானி சகோதரர்கள். இவர்கள் பனியா சமூகத்தை சார்ந்தவர்கள். அடுத்ததாக இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்றும் ஒரு மிகப்பெரிய குழுமம் தான் அதானி குழுமம். இந்தியாவில் உள்ள ஏராளமான துறைமுகங்கள் இந்த அதானி கட்டுப்பாட்டு தான் உள்ளது. இந்த அதானி என்பவர் ஒரு ஜெயின் சமூகத்தை சார்ந்தவர். இந்தியாவில் உள்ள 2 மிகப்பெரிய பணக்காரர்கள்ல ஒருத்தர் ஜெயின் சமூகத்தினர், மற்றொருவர் பனியா சமூகத்தினர். இந்தியாவினுடைய அரசியலமைப்பை கட்டுப்படுத்துவது RSS இயக்கம். இந்த RSS இயக்கம் பிராமணர்களுக்கு சாதகமாக செயல்படும் ஒரு அமைப்பு. இந்த 3 சமூகத்தினர் அரசியல் மற்றும் பொருளாதாரத்தை மட்டும் தான் கட்டுப்படுத்துறாங்களா என்று கேட்டோம்னா அது மட்டும் கிடையாது. இதையும் தாண்டி இவர்கள்ட்ட இன்னும் ஏராளமான நிறுவனங்கள் இருக்குது. அது என்ன என்பதை பற்றி இப்ப நம்ம பார்க்கலாம். இந்தியாவினுடைய தொலைத்தொடர்பு நிறுவனங்களில் பெரும்பான்மையாக ஆதிக்கம் செலுத்துவது ரிலையன்ஸ் குழுமம் தான். அடுத்ததாக ரஃபேல் விமானம் வாங்கும் ஒப்பந்தத்தில் இருப்பதும் இந்த ரிலையன்ஸ் குழுமம் தான். இந்தியாவினுடைய பெரும்பான்மையான துறைமுகங்கள் அதானி கட்டுப்பாட்டில் உள்ளது. இது மட்டும் இல்லாமல் இந்தியாவின் முன்னணி நிறுவனங்களான ஹிந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட், பஜாஜ், டிவிஎஸ், ஹிந்துஸ்தான் மோட்டார்ஸ், வேதாந்தா இப்படி பல நிறுவனங்களின் உரிமையாளர்களாக இருப்பவர்கள் பிராமணர்கள், பனியா மற்றும் ஜெயின்ஸ் தான்.
அடுத்ததாக, ஒரு நாட்டின் 4 முக்கியமான தூண்களில் மிக முக்கியமான ஒரு தூண்னா அது பத்திரிகை தான். இந்த பத்திரிகையுமே பெருமளவுல இவங்க தான் கட்டுப்படுத்துறாங்க. இந்தியாவில் உள்ள பிரபலமான பத்திரிகை நிறுவனங்கள்னா அது டைம்ஸ் ஆஃப் இந்தியா என்ற பத்திரிகையின் உரிமையாளர் ஒரு ஜெயின், இந்துஸ்தான் டைமினுடைய உரிமையாளர் ஒரு பனியா, ஹிந்து என்கின்ற ஒரு பத்திரிகையின் உரிமையாளர் ஒரு பிராமணர். இது மட்டும் இல்லாம த இந்தியா எக்ஸ்பிரஸ் என்ற பத்திரிகையின் உரிமையாளருமே ஒரு பனியா தான். அடுத்ததாக, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான 2 பத்திரிகைகள்னா அது விகடன் மற்றும் தினமலர். இந்த 2 உரிமையாளர்களுமே பிராமணர்கள் தான். இப்படி இந்தியாவில் பத்திரிகை துறையை பெரும்பான்மையாக கட்டுப்படுத்துவது இந்த பிராமணர்கள் மற்றும் பனியா ஜெயின் சமூகத்தை சார்ந்தவர்கள் தான். அடுத்ததாக, இந்தியாவின் முன்னணி சிமெண்ட் நிறுவனங்களான டால்மியா சிமெண்ட், அல்ட்ராடெக் சிமெண்ட், அம்புஜா சிமெண்ட் இப்படி பல சிமெண்ட் கம்பெனிகளின் ஓனர்களாகவும் இந்த ஜெயின் சமூகத்தினர் மற்றும் பனியா சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் இருக்கிறாங்க. அடுத்ததாக, இந்தியாவின் முன்னணி ஸ்டீல் நிறுவனங்களான எஸ்ஆர் ஸ்டீல், மிட்டா ஸ்டீல், ஜிண்டால் ஸ்டீல், விசா ஸ்டீல், பூஷன் ஸ்டீல் இப்படி பல ஸ்டீல் நிறுவனங்கள் அனைத்துமே பனியாக்களுக்கு சொந்தமானதுதான். அடுத்ததாக, இந்தியாவில் உள்ள 4 தொலைத்தொடர்பு நிறுவனங்கள், அதாவது ஏர்டெல், வோடோபோன், ஜியோ மற்றும் பிஎஸ்என்எல். இதில் ஜியோ என்பது அம்பானி குழுமத்தை சார்ந்தது, ஏர்டெல் என்பது மிட்டா ஸ்டீல் குழுமத்தை சேர்ந்தது, வோடோபோனில் உள்ள 26% பங்கு ஆதித்யா பிர்லா குழுமத்தை சார்ந்தது. இப்படி தொலைத்தொடர்பு நிறுவனங்களையுமே ஆதிக்கம் செலுத்துவது இந்த பனியா மற்றும் ஜெயின் சமூகத்தை சார்ந்தவர்கள் தான். அடுத்ததாக, இந்தியாவினுடைய தேசிய விளையாட்டு என்று அறிவிக்கப்படாத இந்தியாவின் பிரபலமான ஒரு விளையாட்டு தான் கிரிக்கெட். இந்த கிரிக்கெட்டிலும் காலங்காலமாக ஆதிக்கம் செலுத்தி வருவது பிராமணர்கள் தான். கிரிக்கெட்டில் முதலில் பிராமணர்களுக்கு தான் அதிக முன்னுரிமை கொடுத்தாங்க, இன்றளவுமே கொடுத்து கொண்டும் இருக்கிறாங்க. இது ஒரு நிதர்சனமான உண்மையும் கூட. அடுத்ததாக, இந்தியாவினுடைய 3 மிகப்பெரிய கட்சிகள்னா அது இந்திய தேசிய காங்கிரஸ், பாரதிய ஜனதா கட்சி மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சி. இந்த 3 கட்சிகளின் நிறுவனர்கள் அனைவருமே பிராமணர்கள் தான். இது மட்டும் இல்லாம திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் நிறுவனரும் ஒரு பிராமணர் தான். இது மட்டும் இல்லாம இந்தியாவில் உள்ள பல மாநிலங்களுக்கு ஆளுநர்களாகவும் பல பல்கலைக்கழகங்களுக்கு துணை வேந்தர்களாகவும் பல நிறுவனங்களில் உயர்மட்ட பதவியில் இருப்பது அனைவருமே பிராமணர்கள் தான். இது மட்டும் இல்லாம இந்தியாவினுடைய அமைச்சரவையில் மிக முக்கியமான அமைச்சர்களாக இருப்பதும் பிராமணர்கள் தான். இப்படி இந்தியாவில் உள்ள அரசியல், பொருளாதாரம், கல்வி, வேலை வாய்ப்பு, விளையாட்டு என அனைத்து துறைகளிலுமே முன்னிலையில் இருப்பது இந்த 3 சமூகத்தினர் மட்டும்தான். இவங்க தான் இந்தியாவை இதுவரை ஆண்டு வந்தாங்க, இப்பொழுது ஆண்டு கொண்டுமே இருக்கிறாங்க. இந்த 3 சமூகத்தினருக்கு எப்படி இந்த ஒரு அரிய வாய்ப்பு கிடைத்தது? இவர்கள் எப்படி இந்தியாவை காலங்காலமாக ஆண்டு வருகிறார்கள்? இதற்கு பின்பு இருக்கக்கூடிய மர்மம் என்ன? அனைத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தொடர்ந்து இணைந்திருங்கள். மற்றும் ஒரு வீடியோல பார்க்கலாம். நன்றி.